Welcome to Bank PO and Clerk Coaching Classes, Department of Employment and Training, Government of Tamil Nadu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டர் அண்ட் வேர்ட் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ ஆர்டர் அண்ட் வேர்ட் ஃபார்மேஷன் அப்படின்றப்ப வந்து பார்த்தோம்னா லைக் இங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் பேசிஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் பேசிஸ்ல தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ், ஓகேங்களா, வேர்ட்ஸோ அல்லது லெட்டர்ஸோ இவங்கள வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டரா அடுக்கியோ அல்லது சில வார்த்தைகளை வச்சு ஃபார்ம், அதாவது ஒரு எழுத்துக்களை வச்சு வார்த்தைகளை ஃபார்ம் பண்றது எப்படி, வார்த்தைகளை வச்சு அவங்கள வந்து பாத்தீங்கன்னாக்கா அதற்குள்ள இருக்கிற பொருளை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஆர்டரா அடுக்கிறது, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்வென்ஷியல் பேசிஸ்ல இப்படிதான் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டரை வந்து இதுதான் வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் தனியாகவும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ட் ஃபார்மேஷன்ற மாதிரி பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆர்டர் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி கிளியர்லி நோ தட் இப்போ ஒரு தொடர்ச்சியா அடுக்கி இருக்காங்க. ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் பேசிஸ் தான் எவ்ரி ஒன். ஓகேங்களா, அந்த ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கா, ஓகேங்களா, ஒரு லாஜிக்கா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனிங்கோட வந்து, ஓகேங்களா, ஒரு மீனிங்கோட எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலே ஆகுறாங்க அப்படின்ற விஷயம் தான். ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்ம எப்படி வந்து விச் மீன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க பார்க்க போறோம். ஸோ அப்படிப்பட்ட ஆர்டரை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு லாஜிக்கல் ஆர்டரிங், ஒன்னு டிக்ஷனரி ஆர்டரிங். ஸோ இந்த ஆர்டரிங் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஆர்டரிங் சொல்றதுக்கு விட அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்றது, ஒன்னு லாஜிக்கா அதற்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தத்தை பேஸ் பண்ணி என்ன பண்றது அவங்கள அடுக்குறது. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்றது அவங்களுடைய ப்ராசஸ் அதற்குள்ள, அதாவது ஒருத்தர் பின் ஒருத்தரா வந்து எப்படி வருவாங்க, ஒரு ஏஜ் கேட்டகரி மாதிரி, ஒரு ஸ்டடி கேட்டகரி மாதிரி, ஒரு டிசீஸ் கேட்டகரி மாதிரி, இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வருவாங்க. ஓகேங்களா, கிளியர்? ஸோ டிக்ஷனரி ஆர்டர்ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை வந்து அவங்க டிக்ஷனரி ஆர்டர்னா என்ன, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஏ இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் ஏக்கு அப்புறம் தான் பி வருவாங்க, பிக்கு அப்புறம் தான் சி வருவாங்க. ஆனால் அந்த ஏ கேட்டகரியில பார்க்கும்போது ஏ பி, அப்புறம் ஏபிசி, அப்புறம் ஏபிசிடி, சிடிஇ, இந்த மாதிரியான கேட்டகரியில போவாங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்ஷனரி ஆர்டர் அப்படின்றது. ஆக மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளை அங்கே இருக்கக்கூடிய ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அடுக்கிற மாதிரி. ஓகேங்களா, கிளியர்? ஸோ இப்படி இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் இல்லைங்களா, லாஜிக்கல் ஆர்டரிங் அண்ட் டிக்ஷனரி ஆர்டரிங்ட்டு. ஸோ சி as I told you, logical ordering of a word is basically the arrangement of words according to a certain order which can be, they say, size, occurrence, dictionary order, etc. ஈவன் லாஜிக்கல் ஆர்டர்லயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூ கைண்ட் ஆஃப் ஆர்டர்ஸும் வருவாங்க. ஸோ ஒன்று அவங்க சைஸை பேஸ் பண்ணி, ஒன்று அவங்க நிகழ்வுகளை பேஸ் பண்ணி, அதாவது அக்கரன்ஸ்னா நிகழ்வுகள் இல்லையா, நிகழ்வுகளை பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மதிப்புகளை பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தத்தை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, அவங்களோட மீனிங்கை பேஸ் பண்ணி, ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாம இவங்களை வந்து ஒரு ஹைட் ஆர்டர்ல எப்படி நம்ம ஒரு பர்சன் அடுக்குவோம் இல்லைங்களா, ஹைட் ஆர்டர்ல ஒரு பர்சன் அடுக்குனா எக்ஸாக்டா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்டஸ்ட்ல இருந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா டாலஸ்ட் வரையில போவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய மீனிங்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்டகரைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் கிவன் வேர்ட்ஸ் இன் லாஜிக்கல் அண்ட் மீனிங்ஃபுல் ஆர்டர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே ஃப்ராகு, ஈகிள், கிராஸ் ஹோப்பர், ஸ்னேக்கு, கிராஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது உணவு சங்கிலியை பேஸ் பண்ணி இருக்காங்க இல்லைங்களா, ஃபுட் செயின்னு சொல்லலாம், ஃபுட் வெப்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறாங்க இவங்க. ஸோ ஆக்சுவலி அந்த ஃபுட் செயினோடைய ஃபார்மட்டாக இருக்கிறாங்க, புரியுதுங்களா. ஸோ ஆக மொத்தம் வந்து அந்த வார்த்தைகளை படிக்கும் போதே அவங்க என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சு போதில்ல. உணவு பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த லெவல்களை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம எதுலேருந்து போவோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம கிராஸ் ஹோப்பர், ஃப்ராகு, ஸ்னேக்கு, ஈகிள் அப்படின்னு போகணும் கரெக்டா. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, 3, 1, 4, 2 இதுதான் நமக்கு ஆர்டர் கரெக்டா. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பிள்ளை கிராஸ் ஹோப்பர் சாப்பிடும், அந்த கிராஸ் ஹோப்பரை ஃப்ராக் சாப்பிடும், ஃப்ராகை ஸ்னேக் சாப்பிடும், ஸ்னேக்கை ஈகிள் சாப்பிடும். ஸோ கிராஸோடது 4, 5 கிராஸ் ஹோப்பர்து 3, ஃப்ராக்து 1, ஸ்னேக்து 4, ஈகிள்து 2. ஸோ இந்த 5, 3, 1, 4, 2 ஆர்டர் இருக்காங்களா பாருங்க. ஆப்ஷன் டெஃபினட்டா நமக்கு இருப்பாங்க ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே கிளியர். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லைக் ஒரு டிசீஸை பேஸ் பண்ணி கொடுக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில பல ஹேப்பனிங்ஸை பேஸ் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா. இந்த நிகழ்வுகளை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் கேட்டகரிஸ் நமக்கு என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாஜிக்கலாக வந்து ஒரு வார்த்தையை அடக்கணும்னா எப்படி வந்து அடுக்கிறது, இவங்களுக்கு பின்னால் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சீக்வென்ஷியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வெறும் ஆர்டர்னு சொல்றதுக்கு பதில் இவங்கள ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர்னு சொன்னோம்னா அது இன்னும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். வை பிகாஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக போகிறாங்கல்ல, ரைட். ஆர்டர்னா ஓகே, இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் இது அடுக்கிறது ஓகே. சீக்வென்ஷியல்ன்றப்போ பர்ஃபெக்டா நமக்கு புரிஞ்சு போதில்ல, ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆர்டர்ல போறாங்க அப்படின்னு சொல்லி. ஆகையால அது ஓகே. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் தி கிவன் வேர்ட் இன் அ லாஜிக்கல் மீனிங்ஃபுல் வேர்ட். கண்ட்ரி, ஃபர்னிச்சர், ஃபாரஸ்ட், வுட்டு, ட்ரீஸ் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரீஸு, ஃபாரஸ்ட்டு, வுட்டு, ஃபர்னிச்சர், கண்ட்ரி கரெக்டா. அப்படியே நமக்கு தலைக்கீழா வருவாங்க. ஆனா ஸோ இப்போ லைக் இவங்க பேசிஸா வந்து பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் கேட்டகரியில வந்து இவங்களை அடுக்கணும் ஓகேங்களா. ஈவன் தோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் அர்த்தங்கள் தெரிஞ்சாலுமே இவங்களை ஒரு பர்ஃபெக்டான வேல வந்து இவங்களை நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா கேட்டகரைஸ் பண்ணுவோம். என்ன வே அப்படி இந்த வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 கோணங்களா பார்க்கலாம் ஓகேங்களா. ஒண்ணு வந்து என்ன பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரீ, அதாவது ட்ரீ, ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீ ஓகேங்களா. ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீ வுட் ஆகி ஃபர்னிச்சர் ஆகுது ஓகேங்களா. அதை கண்ட்ரீஸ் அனுப்புறாங்க அந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை ட்ரீஸ் ஃபாரஸ்ட் ஆகுது, அந்த ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரீஸ் என்ன பண்றாங்க உண்டா மாற்றி ஃபர்னிச்சர் போட்டு கண்ட்ரிக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஆனா இது எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிக்கும் இங்க கொடுத்துருக்கக்கூடிய மற்ற 4 சென்டென்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம பார்த்த கோணத்துல இருந்து சுத்தமா சம்மந்தமே கிடையாது ஓகேங்களா. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த கோணத்துல இருந்து பார்த்தோம்னா இந்த கண்ட்ரிக்கும் மற்ற 4 வார்த்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துளியுமே சம்மந்தம் கிடையாது. ஸோ அப்போ நம்ம கண்ட்ரில இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வனத்துல இருக்கக்கூடிய மரத்தை எடுத்து உட்டாக்கி அப்புறமா தான் என்ன பண்றாங்க ஃபர்னிச்சர் ஆக்குறாங்களா. ஸோ இப்போ ஒரு கோர்வை கிடைக்குது இல்லைங்களா, அந்த சீக்வென்ஷியல் ஆர்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இவ்வளோ நம்ம பார்த்த வார்த்தைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்வையை வரல நமக்கு. ஸோ இப்போ இங்கே வராங்க பாரு, அதாவது ஒரு கண்ட்ரியில இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஓகே. ஸோ அப்போனா 1, 3 அந்த ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரீஸ் 5 அதை என்ன பண்றோம்னாக்கா உட்டாக்கி ஃபைனல் என்ன பண்றோம்னாக்கா ஃபர்னிச்சர் ஆக்குறோம். 1, 3, 5, 4, 2 இருக்காங்களா பாருங்க. ஆப்வியஸா நமக்கு இருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். ஓகே. ஸோ எல்லோரோட பார்க்குற கண்ணோட்டங்களும் வெவ்வேறு ஓகேங்களா. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாம ஒர்க் அவுட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விச் மீன்ஸ் ஆன்சர் மார்க் பண்றது தான் நம்மளுடைய மார்க்ஸும் இருக்கு, நம்மளுடைய அந்த கவனமும் இருக்கு ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு நுண்ணிச்சு கவனிக்கிறோம் அப்படின்றது முக்கியம். ஓகே. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் தி கிவன் வேர்ட் இன் லாஜிக்கல் அண்ட் மீனிங்ஃபுல் ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ லாஜிக்கல் அண்ட் மீனிங்ஃபுல் ஆர்டர்ன்றப்போ வந்து ஒன்றும் கிடையாது. இவங்கெல்லாம் அந்த ப்ராசஸோட அடுக்கணும். டெஃபினட்டா இட் இஸ் வெரி ஷோர் தட் முதல்ல எக் 4, எக்குக்கு அப்புறம் லார்வா வரும். கரெக்டா? எக்குக்கு அப்புறம் லார்வா வரும். லார்வாக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியூப்பா வரும். கரெக்டா? லார்வாக்கு அப்புறம் பியூப்பா வரும். பியூப்பாக்கு அப்புறம் தான் இந்த மோத் வரும். இந்த மோத் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம அடல்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ரைட்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆக மொத்தம் வந்து என்ன இருந்ததுனாக்கா ஒரு 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 முழுமை அடைஞ்ச வளர்ச்சி அடைந்த ஸ்டேஜ்ல இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 4, 2, 1, 3. ஆப்ஷன்ல இருக்காங்களா பாருங்க. ஆப்வியஸா ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ரைட்? ஸோ முட்டையிலேருந்து ஒரு லார்வா வருது. லார்வாலேருந்து பியூப்பா தான் வளர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோத் ஆகுது. ஓகே? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஷியல் அது ஒரு சயின்ஸ் டேர்மாக இருக்கலாம், இல்லை ஒரு சோஷியல் டேர்மாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் டேர்மாக இருக்கலாம், கல்ச்சுரல் டேர்மாக இருக்கலாம், ஹிஸ்டரி டேர்மாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கரன்சி டேர்மாக இருக்கலாம், ஒரு நாட்டை பற்றின விஷயங்களாக இருக்கலாம், அந்த நாட்டில் இருக்க மனுஷங்களை பற்றின விஷயங்களாக இருக்கலாம், லாங்குவேஜை பற்றின விஷயங்களாக இருக்கலாம், அதாவது வேறு என்ன அதாவது ஒரு வேலை சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் எந்த மாதிரியான விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி எந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலுமே சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா தெரியாத விஷயங்கள இங்க கேட்க மாட்டாங்க. நம்ம அன்றாட பழகிட்டு வர நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிளஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். எஸ். டிராவல், டெஸ்டினேஷன், பேமெண்ட்டு, berth seat number, reservation, availability of berth seat for reservation. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்கள ஆர்டராக அடுக்கணும். ஓகே? இவங்கள என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டராக அடுக்கணும். ஸோ இப்போ இவங்கள ஆர்டராக அடுக்கணும்னா ஒரே வழி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ட்ராவல் ஓகே, டெஃபினட்டாக ட்ராவலும் டெஸ்டினேஷனும் கடைசி தான். பேமெண்ட்டு 3வது ப்ராசஸ். அது வந்து எந்த விதமான கன்ஃப்யூஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்கள அப்படியே நம்ம வச்சு வைக்கலாம். ஓகே? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து அப்படியே கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்? ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த இடத்துக்கு போகுறோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்ட்டா? டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைய கேட்டோனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரது இறுதி தான். ஸோ இப்ப கூட நான் உங்களுக்கு சொல்லும்போது டெஃபினட்டா தெரியும்ப்பா டிராவல் டெஸ்டினேஷன் கடைசி தான் அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா முடிவு பண்ணி வச்சுக்குவோம். எஸ் டிராவல் கடைசி தான் டெஃபினட்டா. ஆனா டெஸ்டினேஷன் கடைசி கிடையாது. ஓகேங்களா? ஸோ டெஸ்டினேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்க போறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து அங்க ரிசர்வேஷன்லாம் அவைலபிளா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பே பண்ணுவோம். பே பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் மீன்ஸ் நம்ம பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க ரிசர்வேஷனே ஆகும். ரிசர்வேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த சீட் நம்பர் வரும். சீட் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த தொடர்ச்சி புரியுதுங்களா? முதல்ல நம்ம இலக்கு என்ன? எங்க போறோம் அப்படின்றது தெரியணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த போற இடத்துக்கு காசு கட்டி நான் போறேன்டா அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணணும். ரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வரும்னு விச் மீன்ஸ் அப் அ டெஸ்டினேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் அவைலபிலிட்டி அண்ட் ரிசர்வேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு அப்புறம் ரிசர்வேஷன் இருக்கும். ரிசர்வேஷனுக்கு அப்புறம் சீட் நம்பர் தருவாங்க. சீட் நம்பருக்கு அப்புறம் தான் அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ட்ராவலே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர்டரா இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன இருக்கிறாங்க? டெஸ்டினேஷன் எஸ். டெஸ்டினேஷனுக்கு அப்புறம் வந்து அவைலபிலிட்டி பார்க்குறோம். அவைலபிலிட்டி பார்த்ததுக்கப்புறம் பே பண்ணி, அத ரிசர்வ் பண்ணி, அப்புறமா சீட் நம்பர் வர வச்சு, ஃபைனலா என்ன பண்றோம்னாக்கா டிராவல் பண்றோம். ஸோ இந்த ஆர்டர் இருக்காங்களா பாருங்க நம்ம ஆப்ஷன்ஸ்ல. டெஃபினட்டா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஈவன் இஃப் யூ ஆர் கெட்டிங் கன்ஃப்யூஸ்ட் வித் எவ்ரிதிங் ஓகே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டெஸ்டினேஷனுக்கும், ஆரம்பத்துக்கு ரிசர்வேஷனுக்கும் பயங்கர கன்ஃப்யூஷனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணுமே பண்ணாதீங்க. எப்படி பண்ணாலும் சரி, பேமெண்ட் 3வது ப்ராசஸா தான் வரும். ஓகேங்களா? ஓகே. எப்படி பார்த்தாலும் சரி, இந்த மாரி ஆர்டர்ல வரப்போ, பேமெண்ட் எப்பவுமே 3வது ப்ராசஸ் தான். எடுத்த எடுப்பிலேயே பேமெண்ட் பண்ண மாட்டோம். கடைசியாவும் பேமெண்ட் பண்ண மாட்டோம்.
ஸோ 3வது ப்ராசஸ் தான் எப்பவுமே பேமெண்ட் இருப்பாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா இட் வில் பி ஈஸி. எந்த ஒரு டிராவலிங் போனாலுமே சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோன்னு நிர்ணயிக்கணும். எங்கே போகிறோம் நிர்ணயிச்சதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான விஷயங்களையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பே பண்ணி ரிசர்வ் பண்ணி அதுக்கப்புறமா சீட் நம்பரை வாங்கி ஃபைனலாக ட்ராவல் பண்ணணும். நம்ம இவ்வளோதான் ப்ராசஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது டிக்ஷனரி ஆர்டர். ஓகே, டிக்ஷனரி ஆர்டர்ன்றப்ப அரேஞ்சிங் வேர்ட்ஸ் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இம்ப்ளைஸ் டு அரேஞ்ச் them in the order as they appear in the dictionary. ஒரு டிக்ஷனரியை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் எந்த மாதிரியான கோர்வைகளோடு இருக்காங்களோ, எந்த விதமான ஃபாலோ அப்போடு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் என்ன இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் இங்கே வார்த்தைகளை அடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? கிளியர்? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ இட் மேபி டேக் லைக் ஒரு சாதாரணமான விஷயத்தை ஏதோ ஒரு விஷயங்களை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு உணவு சாதாரண சாப்பாடு விஷயமோ அல்லது ஸ்நாக் விஷயமோ, இட் மே பி எனி திங். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளோட ஸ்டார்டிங் இது பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறது, அவங்கள அடுக்கிறது. ஓகேங்களா? இட் மே பி ஒரு புக்கு பேராக இருக்கலாம், அதாவது ஒரு ஆத்தர் பேராக இருக்கலாம், எனி திங். ஓகே, ஸோ அரேஞ்ச் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அக்கார்டிங் டு டிக்ஷனரி. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிக்ஷனரி ஆர்டரில் அடுக்கணும். டிக்ஷனரி ஆர்டரில் அடுக்கணும்னா முதல் விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ எஃப் தான் இருக்காங்க, இங்கே எல்லாமே எஃப்ல இருக்காங்க. ஸோ ஃபெதர் ஃபர்ஸ்ட் வரும், எஃப்இடி இஹெச்டிஹெச்இஏஆர். அடுத்தது ஃபெதர், ஃபீச்சர். அடுத்து ஃபெதர், ஃபெதருக்கு அப்புறம் ஃபீச்சர். ஸோ ஃபீச்சருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபீட் ஹெட். ஓகே, ஃபீட் ஹெட். ஃபீட் ஹெடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெமனைன். ஃபெமனைனுக்கு அப்புறம் ஃபெனட்ரேஷன். ஓகே, சி இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்காங்களா பாருங்க. ஃபீச்சர் எஃப்இஏ டி, இங்கே எல்லாமே எஃப்இஏடி கரெக்டாக இருக்கு. ஆனால் இங்கே என்ன வந்துட்டாங்க, யூ வந்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அவங்கள என்ன பண்ண முடியாது, நம்மளால செகண்ட் பிளேஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் அவங்க எடுத்துக்க முடியாது. டெஃபினட்டாக செகண்ட் பிளேஸில் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே ஹெச் இங்கே யூ ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன ஆகிடுவாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் வந்துடுவாங்க. அதாவது 2 will be the first, feature will be the second. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்இ முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இ வருவாங்க. ஸோ 3. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம் வரும் 4, அப்புறமா 5. ஸோ இப்போ ஆர்டர் வில் பி 2 4 3 5 1. 2 4 3 5 1 ஆர்டர் இருக்காங்களா பாருங்க. எஸ், ஆப்ஷன் இருக்காங்க. திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கிளியர்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். See, if the following 5 words are arranged in alphabetical order, then which word will come in the middle ன்னு கேக்குறாங்க. ஓகே, இவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அடுக்கணும்னா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அடுக்குனா வெறும் அடுக்குனா மட்டும் போதுங்களா? ஓகே, ஸோ நாம என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இப்படிலாம் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த ஃபாலோயிங் 5 வேர்ட்ஸ், if the following 5 words are arranged in alphabetical order, இவங்கள ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம அடிக்கணும்னா அப்போ யாரு இடையில வருவாப்ல அப்படின்றது தான் என்னது நம்ம கேள்வி இந்த இடத்துல, அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யார் எடுக்கலாம்? இஎல் எல்லாருமே இஎல்சிடி ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த இடத்துல முதல்ல வரக்கூடியது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இலக்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? இலக்ட்னு இருக்காங்கல்ல, ஸோ இலக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து, ஏன்னா எல்லாத்துலயுமே இஎல்இசிடி இருக்கிறாங்க, இவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ நம்ம கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா இங்க 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர்ல யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்ட் பொசிஷன்ல வருவாங்க அப்படின்றது தான் கேள்வி. இலக்கியம் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்டாரை வந்துருவாங்க இங்க. ஏன்னா எல்லாத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 6 இருக்காங்க இல்லையா? இங்க மட்டும்தான் என்ன இருக்காங்க? ஓ இருக்காங்க. ஸோ ஓ தான் முன்னாடி வராங்க. ஸோ எலக்ட்ரான் இந்த இடத்துல வருவாங்க. ஓகேங்களா? எலக்ட்ரானுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி எலக்டார் இங்க வருவாங்க நமக்கு. ஓகேங்களா? எலக்டார். ஓகே, எலக்டார். ஸோ இப்போ எலக்டார்ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எலக்ட்ரிக்கா எலக்ட்ரானா எலக்ட்ரோடானா இட் இஸ் டெஃபினெட்லி எலக்ட்ரிக். ஸோ அப்போ யார் ஆன்சர் நமக்கு? ஆன்சர் யார் வரும்? இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது பிளேஸ்ல யார் வருவாங்க தெளிவாயிடுச்சு. எப்படி பார்த்தாலும் நமக்கு யார் வருவாங்கனாக்கா எலக்ட்ரிக் தான் வருவாங்க. எலக்ட்ரிக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடு வருவாரு. எலக்ட்ரோடுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரான் வரும். ஓகேங்களா? எலக்ட்ரோடு வரும். ட்ரோடுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எலக்ட்ரான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3வது, அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த 5 பேர்ல இடையில வரக்கூடியவங்க. ஓகேங்களா? ஆன்சர் இஸ் எலக்ட்ரிக். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து இப்படிதான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு லாஜிக்கல் ஆர்டர்லயோ அல்லது ஒரு டிக்ஷனரி ஆர்டர்லயோ இவங்களை அடுக்கணும்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான கொஷின்ஸாக தான் நமக்கு இங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்த கொஷின் போகலாம். இங்க அடுத்த கொஷின் போகிறப்போ வந்து பார்த்தோம்னா பர்த், டெத், ஃபியூனரல், மேரேஜ், எஜுகேஷன். பர்த், டெத், ஃபியூனரல், மேரேஜ், எஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பர்த் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இப்போ பர்த் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் தட் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ பர்த் 1 அண்ட் 2ன்றப்ப சிடியில தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்காங்க? 1 இருக்காங்க. இப்போ 2வது வார்த்தை யாருன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுவே நமக்கு போரும். அது டெஃபினட்டா பொறந்ததுக்கு அப்புறம் நம்மள எடுத்துன்னு போய் எல்லாருமே ஸ்கூல்ல தள்ளுவாங்க 2 வருஷம் கழிச்சு. எஜுகேஷன் தான் இல்லைங்களா? ஸோ அப்போ 5ன்னு வந்துச்சு. ஆன்சர் அதில் டிட்டர்மைன் ஆயிடுச்சு. 1 3 4 5 2 இல்ல 1 5 4 2 3 இந்த பேசிஸ்ல இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா பர்த், எஜுகேஷன், எஜுகேஷனுக்கு அப்புறம் மேரேஜ், மேரேஜுக்கு அப்புறம் டெத், டெத்துக்கு அப்புறம் தான் என்ன ஃபியூனரல் வைப்பாங்க இல்லைங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் 1 5 4 2 3. ஓகே, ஆப்ஷன் சி. நோட் பண்ணிட்டே வந்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். சைட்டு, பிளானு, ரெண்ட், மணி, பில்டிங். சைட்டு, பிளானு, ரெண்ட், மணி,
பில்டிங் இல்லையா? ஸோ முதல்ல ஆக்சுவலி நமக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு காசு இருக்கணும். காசுக்கு அப்புறம் தான் பிளான போடுவோம். பிளான போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா? கையில ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்கணும்? காசு இருக்கணும். காசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்டுக்கு போகணும். அப்புறம் பிளான் பண்ணணும். பில்டிங்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்ட் விடுவோம். இல்லைங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸா இருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் இஸ் 41253. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். சரி. இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. I'll just give you a few seconds to think. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க? டேபிள், ட்ரீ, வுட்டு, சீடு, பிளான்ட். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இது ப்ராசஸ் எப்படின்னா, எப்படி பார்த்தாலும் டெஃபினட்டா நமக்கு 4த் ஒன் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஒரு விதை செடியாகும், செடி மரமாகும், மரத்த தான் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க? கட்டையாக்குவாங்க. கட்டைய வச்சு தான் டேபிள் செய்வாங்க. வெரி ரைட் ப்ராசஸ் ரைட்? ஸோ சீடு, பிளான்ட், ட்ரீ, வுட், டேபிள். 4, 5, 2, 3, 1. 4, 5, 2, 3, 1 இருக்காங்களா பாருங்க. ஆப்வியஸா இருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ரைட்? அடுத்த கொஸ்டின். காலேஜ், சைல்டு, சேலரி, ஸ்கூலு, எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. ஸோ காலேஜ், சைல்டு, சேலரி, ஸ்கூல், எம்ப்ளாய்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் குழந்தை. அந்த குழந்தை என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் காலேஜ் போகும். காலேஜ் போனதுக்கப்புறம் வேலைக்கு போகும். வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சேலரி கிடைக்கும் இல்லைங்களா? எப்படி பார்த்தாலும் 2 தான் ஆன்சர். 2ன்னு ஒருத்தர் வந்துட்டாவே நமக்கு என்ன கிடைச்சிருவாங்க? ஆன்சர் அவ்வளோதான் கிடைச்சி போச்சு. இல்லையா? ஏன்னா வேற எங்கேயுமே 2 ஸ்டார்ட் ஆகல. ஒரு குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஸ்கூலுக்கு போகும். அப்புறமா காலேஜ் போகும். காலேஜ்க்கு அப்புறம் வேலைக்கு போகும். வேலைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளம் வாங்கும். ஸோ 2, 4, 1, 5, 3. ஓகே. அடுத்து ரீடிங், கம்போசிங், ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங். ரீடிங், கம்போசிங், ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ ரீடிங், கம்போசிங், ரைட்டிங், பிரிண்டிங் அப்படின்றப்போ யார் வந்து யாருக்கு அப்புறம் வருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எழுதணும். ஓகேங்களா? எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்தர் ப்ராசஸ்லாம் இருக்கும். எழுதுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது கம்போஸ் பண்ணுவாங்க. கம்போஸ் பண்ணத பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணது தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடைசியா வாசகர்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ வந்து வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுதுறது, எழுதுனதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணுறது, கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து உட்காந்துட்டு படிக்கிறது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கரெக்டான ப்ராசஸ். ஓகே. The answer is then 3, 2, 4, 1. Next question. Cutting dish vegetable. Okay. Cutting dish vegetable market cooking. Okay. மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி
சமைச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஷ் கிடைக்கும். கரெக்டா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மார்க்கெட்டுக்கு போகணும். மார்க்கெட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காய்கறி வாங்கணும். காய்கறி வாங்கினதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதை அரைஞ்சி சமைச்சு ஃபைனலாக ஒரு டிஷ்ஷாக நமக்கு வந்து நிற்கும் இல்லையா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் போகலாம். ஓகே. மில்கி வே, சன்னு, மூணு, எர்த், ஸ்டார்ஸ். ஓகே. ஸோ இப்போ இவங்களோட ஆர்டர்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன வராங்க, மில்கி வே கேலக்ஸி. எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருவாங்க, இவங்க ஒன்று நமக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல போகணும், இல்லை கம்மியிலிருந்து பெருசு போகணும். ஓகேங்களா? ஜஸ்ட் பாத்தீங்கன்னா மில்கி வே, சன்னு, ஸ்டார்ஸ், எர்த், மில்கி வே, ஸ்டார்ஸ், சன்னு, எர்த், மூணு, இதுதான் ஆர்டர். ஸோ இப்போ 1 2 1 5, ஓகே, 1 5 2 4 3, 1 5 2 4 3 இருந்திருக்கணும். ஆனா அது இல்ல. சரி, 1 4 3 2 5 நிக்காங்க. 1 4னா நமக்கு மில்கி வே, எர்த், மூணு, சான்ஸே இல்ல அவங்களும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்லாம் இல்ல. அப்போ நமக்கு இந்த மாதிரிலாம் ஆர்டர்ஸ் கொடுக்காதப்ப என்ன பண்ணணும், ஒன்னு கம்மி கண்டென்ட், கம்மி சோர்ஸ் ஆஃப் லைக் வாட் அந்த நேம்ஸ் வந்து அப்படியே பெருசாகிட்டு போறாங்களா அப்படின்னு பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா, அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வருவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா 3 வருவாங்க. 3க்கு அப்புறம் எர்த் வருவாப்புல, எர்த்துக்கு அப்புறம் சன்னு, சன்னுக்கு அப்புறம் ஸ்டார்ஸ், ஸ்டார்ஸுக்கு அப்புறம் மில்க்வே வருவாங்க. கரெக்டா? அசெண்டிங் ஆர்டர் டு டிசெண்டிங் ஆர்டர் போயாச்சு. ஓகே, ஸோ த ஆன்சர் வில் பி மூன், தென் எர்த், எர்த்துக்கு அப்புறம் சன், சன்னுக்கு அப்புறம் ஸ்டார், ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் மில்கி வே. திஸ் வில் பி தி ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் இருக்காங்களா பாருங்க, நமக்கு இந்த ஆர்டர் இருக்காங்க. ஓகே, ஸோ வி நோ நீட் டு கெட் கன்ஃபியூஸ்ட் அட் ஆல். ஸோ ஒருத்தர் இல்லையா இன்னொருத்தர் இருப்பாங்க அவங்களுக்குள்ள. ஓகேங்களா? ஸோ அந்த பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பியூபர்ட்டி, அடல்ட்ஹுட். ஓகே, பியூபர்ட்டி, அடல்ட்ஹுட், சைல்ட்ஹுட், இன்ஃபன்சி, சென்சன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள யார் நமக்கு வருவாங்க ஆர்டரா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டெஃபினட்டா இட் இஸ் இன்ஃபென்சி. இன்ஃபேன்ட்னா இன்ஃபேண்ட், ரைட்? குழந்தை. குழந்தைக்கு அப்புறம் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா சைல்டுஹுட், ரைட்? சைல்டுஹுட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், விச் மீன் சைல்ட்ஹுட்க்கு அப்புறம் என்ன வரும், அடல்ட்ஹுட் வருமா, பியூபர்ட்டி வருமா, சென்சன்ஸ் வருமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வுட் பி இன்ஃபான்சி, சைல்ட்ஹுட்க்கு அப்புறம் பியூபர்ட்டி, பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் அடல்ட்ஹுட், அடல்ட்ஹுட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த சென்சன்ஸ் வருவாங்க. ஓகேங்களா? இந்த சென்சன்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா லைக் ஒரு ஃபுல்லி growth சொல்லலாமா? ஸோ செல் பேசிஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வளர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில இருக்கக்கூடிய செல்கள் அப்படின்னு சொல்லலாம். குழந்தையா இருக்கிறப்ப செல் வந்து அப்பதான் பிறக்கும், சைல்டுஹுட் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வளரும், பியூபர்ட்டி விச் மீன்ஸ் அடுத்து ஒரு பியூபர்ட்டி ஸ்டேஜ் வரப்போ கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர் ஆகிட்டே வரும். ஸோ அடல்ட்ஹுட்ன்றப்ப இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகும். அசன்ஸ்ன்றப்போ ஒரு ஃபுல்லி க்ரோத் ஸ்டேஜ்ல என்ன இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 4 3 1 2 5. 4 3 1 2 5. Answer is there. So yes, answer is option C. Okay. The next question. Key, door, lock, room, switch on. Okay. So என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கீ, டோரு, லாக்கு, ரூமு, ஸ்விட்ச் ஆன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு
என்ன இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா சாவி எடுக்கணும். கரெக்ட்டா? சாவி எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பூட்டு தொறக்கணும். பூட்டு தொறந்ததுக்கு அப்புறம் டோர தொறந்து ரூம்குள்ள போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். இல்லைங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். அந்த எதுவும் இருக்காங்களா பாருங்க. ஸோ 1, 3, 2 1, 3, 2, 4, 5 1, 3, 2, 4, 5 இருக்காங்களா பாருங்க. டெஃபினட்டா நமக்கு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் 1, 3, 2, 4, 5. ஓகே? கிளியர்? ஆப்ஷன் டி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, ரெயின்போ, ரெயின், சன்னு, ஹாப்பி, சைல்டு. ஓகே, ரெயின்போ, ரெயின், சன்னு, ஹாப்பி, சைல்டு. ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா, நமக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, முதல் ப்ராசஸ் ஓகேங்களா? முதல் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா மழை வரணும். மழை வந்தாதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்த ப்ராசஸா மழையும் சூரியனும் அதே மழைக்கு அப்புறம் ஒரு சூரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தோட இதுவா கோர்வையா தான் நமக்கு என்ன வருவாங்க? ரெயின்போ வரும். ஓகேங்களா? அந்த ரெயின்போவ பார்த்த குழந்தைகள் சந்தோஷம் அடைவாங்க. ஸோ ப்ராசஸ் இஸ் ரெயினு, சன்னு, ரெயின்போ, சைல்டு, ஹாப்பி. ஸோ ப்ராசஸ் இஸ் 2, 3, 1, 5, 4. 2, 3, 1, 5, 4 இருக்காங்களா பாருங்க. ஆப்வியஸா நமக்கு ஆப்ஷன் பில 2, 3, 1, 5, 4 இருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் திஸ். ஓகே, ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு லாஜிக்கல் ஆர்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேசிஸை தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ த கொஷின்ஸ் வில் பி லைக் திஸ். இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸும் இப்படி தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேலை தான் வந்து என்ன ஆவாங்க பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே தான் வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு அப்படியே வந்து டிக்ஷனரி ஆர்டரில் அடுக்கிறதோ இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்வென்ஷியல் லாஜிக்கல் ஆர்டர்ஸ்ல அடுக்கத்தோ இது பேசிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம என்ன பண்ணலாம், வேர்ட் ஃபார்மேஷன் மூவ் ஆன் ஆகலாம். வேர்ட் ஃபார்மேஷன்னா என்ன, அவங்கள எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே, வேர்ட் ஃபார்மேஷன். சி எவ்ரிவன், அந்த வார்த்தை சொல்லும் போதே புரியுது இல்லைங்களா? வேர்ட் ஃபார்மேஷன் அப்படின்றப்போ வி வுட் பி பிளேயிங் கேம்ஸ், ரைட்? ஸோ இப்போ ஈகிள்ன்ற ஒரு வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஈன்ற வார்த்தை எண்ட் ஆகுதுங்களா, அதை வச்சு திரும்பி ஒரு வார்த்தை சொல்லுவோம். எலஃபேண்ட்னு சொல்லுவோம். திரும்பி டீ வச்சு ட்ரீன்னு சொல்லுவோம். ட்ரீக்கு அப்புறம் ஈய வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், வேற என்ன வார்த்தைகள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா யோசிப்போம் இல்லைங்களா? ரைட்? ஸோ இந்த பேசிஸில் நமக்கு என்ன ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இங்கே லெட்டர்ஸை கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஒன்று லெட்டர்ஸை கொடுத்துடலாம், இல்லை அல்லது ஒரு வேர்டை கொடுத்துடலாம், அல்லது ஒரு லாஜிக்கல் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தையை கொடுத்துருக்கலாம். அதன் பேசிஸில் நம்ம எப்படி அவங்கள விச் மீன்ஸ் கால்குலேஷன் கிடையாது, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து விச் மீன்ஸ் நம்ம அவங்கள வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? கிளியர்? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா இவங்கள வந்து பார்த்தோம்னா ஒரு சர்டைன் கேட்டகரியில வந்து பிரிச்சிருக்கலாங்க. ஓகேங்களா? ஒரு சர்டைன் கேட்டகரி அப்படின்றப்போ வந்து பார்த்தோம்னா தெர் ஆர் ஃபியூ பேசிஸ். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், இதன் அடிப்படையில் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது பேசிஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃபார்மேஷன் பை unscrambling letters. ஓகே, வேர்ட் ஃபார்மேஷன் பை unscrambling letters. ஸோ unscrambling letters அப்படின்றப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு இன் சச் கொஷின்ஸ் யூஸ்வலி ஜம்பிள்டு லிஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜம்பிள்டு லெட்டர்ஸாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கொஷின் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதன் பேசிஸில் நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் பேசிஸில் கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து
அதன் அடிப்படையில வந்து எங்க கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இங்க VARSTE அப்படின்னு குடுத்துருக்காங்களா? VARSTE அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையா அடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த வார்த்தைகள அடுக்கி பார்க்கணும். ஓகேங்களா? என்னென்ன வார்த்தைகள அடுக்கி பார்த்தோம்னா, இவங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஒரு ஆர்டரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஒரு ஆர்டரா பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்கள அடுக்குறோம். ஓகே. ஸோ அடுக்குறப்போ வந்து பார்த்தோம்னா, என்னென்ன வேர்ட்ஸா வருவாங்கன்றத ஜஸ்ட் கெஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அவங்கள மாத்தி மாத்தி எழுதி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஆர்டரான வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் கிடைச்சிரும். ஓகே. ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தோம்னா, நம்ம மொபைல் ஃபோன்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3 எழுதிட்டு ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல இருக்கிறாங்கன்னா, இவங்கள அப்படியே மாத்தி மாத்தி அடிக்க அந்த பாக்ஸ் கேம்ல அடிக்க நேரா வந்து 1, 2, 3 எப்படி ஆக்கும்? அந்த மாதிரி ஆக்சுவலி இந்த வார்த்தைகள வச்சு என்ன ஒரு வார்த்தை ஒரு சரியான வார்த்தை, ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை வராங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த VARSTE இருக்காங்களா? இவங்க மொத்தம் எத்தன லெட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 பேர் இருக்காங்க. இல்லையா? ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ்களுமே வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் டிட்டர்மைன் பண்றாங்க. இப்போ எந்த வார்த்தைய முன்ன பின்ன உட்கார வச்சு பார்த்தா நமக்கு வந்து விச் மீன்ஸ் ஒரு அர்த்தம் கிடைக்கும்னு பாருங்க. இப்போ 2, 3, 1, 6, 4, 5ன்னு சொல்லியிருக்காங்க. 2, 3னா ஏஆர்வி. ஏஆர்வின்றப்பயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அர்த்தமான வார்த்தை கிடைக்கல. சரி. ஆர் ஏ ஆர்ஏஎஸ்டி அதுவும் ஒரு வார்த்தை வரல. லெட்ஸ் மூவ் ஆன் இன்டு 4. 4னா எஸ் டி ஏ 3ஆர் ஒய் இ. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வார்த்தை வராங்க? இவங்கள ஜம்பிள் லெட்டர்ஸா இருக்கிறவங்கள கரெக்டான வார்த்தைகளா எழுதணும்னா நமக்கு என்ன வார்த்தை வராங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்வ் அப்படின்ற வார்த்தை வராங்களா? ரைட்? ஸ்டார்வ் அப்படின்ற வார்த்தை வராங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்க என்ன பண்றோம் அப்படின்றது புரியறது இல்லைங்களா உங்க எல்லாருக்கும்? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ்ல அங்க வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா வார்த்தைகளை கொடுப்பாங்க, எழுத்துக்களை கொடுப்பாங்க. நாம அதற்கு ஏத்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தையோ அல்லது அந்த இருக்கக்கூடிய எழுத்துக்களையோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜம்பிள்டா இருக்கக்கூடியவங்க கரெக்டான மணல அடுக்கிறோம். இல்ல ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு இப்ப ஸ்டார்வ்ன்ற வார்த்தையை வச்சு வேற ஒரு வார்த்தை எப்படி உருவாக்குறது? ஓகேங்களா? அதாவது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய எழுத்துக்களை மட்டும் வச்சு வேற ஒரு வார்த்தைய என்ன உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறது. ஓகேங்களா? சோ லைக்வைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இதே மாதிரி என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா லைக் ஒரு வேர்ட் கேம் ஒரு வேர்ட் பசில் கேம் மாதிரி மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகே. சோ அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். ஓகே. ஓகே குட். சோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா unscramble தி வேர்ட் இன் ஆப்ஷன் அண்ட் ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட். unscrambleனா நம்ம ஜஸ்ட் இருக்கக்கூடியவங்கள நம்ம என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னாக்கா விடுகதையை விடுவின்றோம் இல்லைங்களா? அது மாதிரி விடுவிச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க யார் வந்து இதுல ஆட்மேன் அவுட்டா இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்கள பீல்ஸ்னா எஸ் எல்இபி ஸ்லீப்பு RUN ரன்னு ஓகே WALK வாக்கு ஓகே JUMP. ஸோ இவங்களை வந்து மாற்றி அமைச்சோம்னா ஜம்ப்னு வருவாங்க. இந்த வார்த்தையை மாற்றி அமைச்சோம்னா வாக்கு, இவங்களை மாற்றி அமைச்சா ஸ்லீப்பு, இவங்களை மாற்றி அமைச்சா ரன்னு வராங்களா? ஸோ அப்போ இவங்கள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட் மணி. ஸோ இங்க நடக்கிறது, குதிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, தூங்குறது. ஸோ ஆக மொத்தம் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்காங்க இல்லைங்களா? அதாவது ஒரு விழிப்போட இருக்கிறாங்க இல்லைங்களா?
சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் முரணா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்லீப் அப்படின்ற விஷயம் தான். சோ அப்ப இந்த இடத்துல ஆட்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்லீப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்மேன். ஓகே. சோ எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த அத்லெட்ஸ் அந்த கேம் பேசிஸ்ல வராங்க. சோ அப்ப அங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா விச் மீன்ஸ் புத்துணர்ச்சியோட உற்சாகமா இருப்பாங்க. தூங்குறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜ். அதுக்கும் இதுக்கும் வந்து வெரி வெரி வாஸ்ட் டிஃபரன்ஸ், ரைட்? சோ நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப். சோ முதல்ல என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஜம்பிள் லெட்டர்ஸா கொடுத்திருந்தாங்க. அத வந்து என்ன பண்றோம், எந்த வந்து பேசிஸ்ல அடுக்குனா கரெக்டா நல்ல வார்த்தை, கரெக்டான ஒரு மீனிங் உள்ள வார்த்தையா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு வேற என்ன பேசிஸ்ல எல்லாம் வந்து இங்க வேர்டிங்ஸ் வருவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம், ரைட்? அப்படி இருக்கையில நமக்கு வந்து பார்த்தோம்னா இங்க ஸ்லீப்ன்ற ஒரு ஆட்மேன். ஓகே. ஃபர்ஸ்ட் அரேஞ்சிங், செகண்ட் ஆட்மேன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ unscramble the world in question and find the option most similar in meaning to rearranged word. ஸோ இங்க மேல இருக்கக்கூடியவங்களை ரீஅரேஞ்ச் பண்ணா இங்க கீழே கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள்ல என்ன வார்த்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒத்து போவாங்க. ஓகேங்களா? இப்போ அதாவது இந்த சினோனிம்ஸ் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சினோனிம்ஸ் எடுத்திருக்கோம்ல. சினோனிம்ஸ்னா என்ன? ஒரு வார்த்தையோட நேர் இன்னொரு ஒரு அர்த்தம் இல்லைங்களா? இவங்களுக்கு என்ன அர்த்தம் வராங்களோ அதே அர்த்தம் தான் அந்த ஒரு வார்த்தைக்கு வரும். சோ அந்த மாதிரி இப்ப நாம இங்க கண்டுபிடிக்க போற வார்த்தைக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா சம்பந்தம் உள்ள, ஓகேங்களா, சிமிலர் மீனிங், ரீஅரேஞ்ச் பண்ற வார்த்தைக்கு சிமிலரா மீனிங் இருக்கக்கூடியவங்க இங்க இருக்கக்கூடிய இந்த 5 வார்த்தைகள்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இன்டெலிஜென்ட், டிலைட், டிஃபிகல்ட், லேபரஸ், laborious, quick. So did 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 D D I L I G E N T, diligent. கரெக்டா வராங்களா? diligent. எஸ். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்கள வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மாற்றி அமைக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் நமக்கு அதனுடைய நேர் மீனிங், ஓகேங்களா? 2 விஷயம் பார்க்கணும் எவ்ரிவன். நாம இப்ப வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒண்ணு நேர் மீனிங்கே பார்க்கணும், ஓகேங்களா? இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர் எதிர் அர்த்தமா யார் இருக்காங்க, ஓகேங்களா? ஒண்ணு நேருக்கு நேர் அர்த்தமா இருக்கணும், இல்ல நேர் எதிர் அர்த்தமா யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ டெலிஜென்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு, ஓகேங்களா? ஸோ டெலிஜென்ட் அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு கான்ஸ் ஒரு கண்டினியூஸான வந்து ஒரு வேலையில ஈடுபடுத்தி இருக்கிறது, ஓகேங்களா? ஒரு தொடர்ச்சியான வேலையில தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய நான் இந்த 5 வார்த்தைகள்ல எந்த வார்த்தை வேலை சம்பந்தமான வார்த்தை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த லேபர், which means the answer is அதுக்கு சிமிலரா இருக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா நேர் எதிர் மீனிங் இருக்கா. ஸோ இன்டெலிஜென்ட்னா இன்டெலிஜென்ட், டிஃபிகல்ட்னா நமக்கு என்ன கஷ்டமானது, குயிக்னா வேகமா முடிக்கிறது, லெபோரியஸ்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லேபரர்ஸ் தான் கரெக்டா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலையில தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறவங்க தான், இவங்களும் தன்னை வேலையில ஈடுபடுத்தி இருக்கிறவங்க தான். ஸோ அப்ப இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எக்ஸாக்ட்டா இவங்க 2 பேர்த்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கு இல்லைங்களா? சோ ஆன்சர் இஸ் லேபோரியஸ், ஓகேங்களா? லேபரஸ். ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन போகலாம்.
அடுத்தது போகலாம். So word formation using letters of a given word using certain letter of word. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு லெட்டரை வச்சு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கொடுத்து, ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கொடுத்து நமக்கு என்ன பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதுல இருந்து ஒரு சர்டன் எழுத்துக்களை மட்டும் எடுத்து, ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களை மட்டும் எடுத்து அதுல இருந்து வேற என்ன ஒரு வார்த்தையை உருவாக்க முடியுமா? உருவாக்கணும்னா அந்த வார்த்தைகளுடைய முதல் எழுத்து என்ன, கடைசி எழுத்து என்ன, இல்ல அப்படி உருவாக்கணும்னா என்ன மாதிரியான வார்த்தையை அவங்க உருவாகுவாங்க, இந்த மாதிரியான பேசிஸ்ல தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கேள்விகள் இருக்கும். So if it is possible to make a meaningful word from second, fifth, sixth and seventh letter of the word ஜெனராசிட்டி. ஜெனராசிட்டி அப்படின்ற எழுத்துல 2வது, 5வது, 6வது, 7வது வார்த்தைகள், அதாவது எழுத்துக்களை மட்டும் எடுத்து நம்மளால ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தையை உருவாக்க முடிஞ்சா அதனுடைய முதல் எழுத்து என்ன? மார்க் எக்ஸ் இஃப் நோ சச் வேர்ட் கேன் பி மார்க்டு. ஓகேங்களா? இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த விதமான எழுத்துக்களும் மார்க் ஆகல வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணணுமா, அந்த எழுத்தை எக்ஸ்ன்னு போடணுமா, இல்ல இஃப் எம் இஸ் எம் இஃப் மோர் தென் ஒன் சச் வேர்ட் கேன் பி மார்க், ஒரு வார்த்தைகளுக்கு மேல இன்னொரு வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம அந்த அதற்கு பதிலாக எம்ம நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சி வார்த்தை வந்து கரெக்டா ஒன்னே ஒண்ணு உருவாச்சுன்னா அந்த வார்த்தையோட முதல் எழுத்து என்ன, அதை நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா சூஸ் பண்ணணும். இப்போ அதே வார்த்தைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு வார்த்தை கூட ஃபார்மே ஆகல அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வார்த்தை கூட ஃபார்மே ஆகல அப்படின்னு இருக்குன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள எக்ஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி இல்லையா, ஒன்றுக்கும் மேற்பட்ட, ஓகேங்களா, ஒன்றுக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கு அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம அவங்கள எம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடணும். ஓகேங்களா? கிளியர்? சோ இப்போ முதல்ல அந்த 5, 2, 5, 6, 7 வார்த்தைகளை பிரிச்சு எடுத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சோ செகண்ட் பிளேஸ் இருக்கக்கூடியது இ, ஃபிஃப்த் பிளேஸ் இருக்கக்கூடியது ஆர், சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கக்கூடியது ஓ, செவன்த் பிளேஸ் இருக்கக்கூடியது எஸ். ஸோ இவங்களை உருவாக்கலாம்னா ரோஸ் அப்படின்ற வார்த்தையா உருவாக்கலாம் இல்லைங்களா? எப்படி பார்த்தாலும் நமக்கு ரோஸ் அப்படின்ற வார்த்தையா அவங்க உருவெடுக்குவாங்க இல்லைங்களா? ரைட்? எஸ் ஆர் நோ? ஸோ இந்த வார்த்தையை பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சு போகுது இல்லைங்களா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பேசிஸ் தான் வராங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அந்த வார்த்தையை எடுத்து எழுதுற மாத்திரத்திலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போகுது. ஸோ இவங்க தான் வார்த்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நமக்கு இங்க எக்ஸோ எம்ஐயோ சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேரா போய் நம்ம ஆரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சு இல்லைங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். சி யூசிங் சர்டன் லெட்டர்ஸ் ஆஃப் அ சீரீஸ், ஒரு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எழுத்துக்களை உபயோகிச்சு ஓகேங்களா நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேசிஸ்ல ஒரு ஒரு இன்னொரு வார்த்தையா உருவாக்குறது. ஓகேங்களா? above a series is given how many meaningful words can be formed from third letter from left. லெஃப்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர். ஓகேங்களா? சோ லெஃப்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர் அப்படின்றப்ப வந்து பார்த்தோம்னா
நமக்கு யார் இருக்காங்க? லெஃப்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர் பார்த்தோம்னா ஓ. கரெக்ட்டா? சோ இங்க இருந்து 3வது எழுத்துனா நமக்கு ஓ. ரைட்? சோ ஓவ எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 4த் லெட்டர் ஃப்ரம் ரைட். ரைட்ல இருந்து 4த் லெட்டர் நமக்கு என்ன? பி. சோ பி எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது 6th லெட்டர் ஃப்ரம் லெஃப்ட். அங்க இருந்து 6வது லெட்டர்னா எஃப் இல்லைங்களா? சோ எஃப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 9th லெட்டர் ஃப்ரம் ரைட். 9th லெட்டர் ஃப்ரம் ரைட் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒய் இல்லைங்களா? சோ அப்போ இந்த வார்த்தை இந்த எழுத்துக்களை வச்சு என்ன நம்மளால ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையா உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா ஒரே ஒரு வார்த்தை கூட உருவாக்க முடியாது. சப்போஸ் இங்க இருந்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னாக்கா ஒபே அப்படின்ற வார்த்தையை எழுதிருக்கலாம். இங்க எஃப்னு எடுத்திருக்காங்க. சோ த ஆன்சர் இஸ் நன். ஒரே ஒரு வார்த்தை கூட நம்ம என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னாக்கா மீனிங்ஃபுல் வேல வந்து கொண்டு வர முடியாது. சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். சேஞ்சிங் கான்சனன்ட் வவல்ஸ் ஓகேங்களா? சேஞ்சிங் கான்சனன்ட் வவல்ஸ்ன்றப்போ வந்து இஃப் ஈச் வவல் இன் ஓவன் இஸ் சேஞ்ச் டு ப்ரீவியஸ் லெட்டர் இன் இங்கிலீஷ் ஓகேங்களா? ஓவன் அப்படின்ற ஈச் வார்த்தையில இருக்கக்கூடிய வவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆல்பபெட் ஆகவும் அந்த கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா தனக்கு அடுத்து வரக்கூடிய இங்கிலீஷ் எழுத்தாகவும் வந்து மாறினாங்கன்னா அப்போ எத்தனை ஒரு மீனிங் உள்ள நமக்கு ஒரு அர்த்தமான ஒரு வார்த்தை வந்து நம்மளால இந்த இடத்துல ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. See in each vowel in oven, okay, if each vowel in oven is changed to previous to the previous letter, ஓகேங்களா, in English alphabet, and then consonants are changed to next letter of English alphabets, how many meaningful words can be formed, okay, using the letters of new word thus formed using each letter only once. அதாகப்பட்டது ஒரு எழுத்த ஒரே ஒரு முறை உபயோகிக்கணும் ஓகேங்களா? இப்போ இந்த ஓவன் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிறோம். இந்த ஓவன் அப்படின்ற வார்த்தையில இருக்கக்கூடிய வவல்ஸையும் கான்சனன்ட்டையும் பிரிச்சிடலாம். ஓகே, வவல்ஸ் தனியா இங்க எடுத்து எழுதிக்கிறேன் ஓகேங்களா? வவல்ஸ் தனியா அங்க எடுத்து எழுதிக்கிறேன். கான்சோனன்ட்ஸ் தனியா அங்க எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, என் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது வி எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒவ்வொரு வவலுக்குமே தனக்கு முன்னாடி வரக்கூடிய ஆல்பபெட் லெட்டர் இன் இங்கிலீஷ். ஸோ ஆல்பபெட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓக்கு முன்னாடி யாரு வருவாங்களோ ஓகேங்களா? ஆல்பபெட்ல ஓக்கு முன்னாடி யாரு வருவாங்களோ அவங்களையும் ஈக்கு முன்னாடி யாரு வருவாங்களோ அவங்களையும் எடுத்துக்கணும். ஆக மொத்தம் இங்க இருக்கக்கூடிய இந்த வவல் லெட்டருக்கு முன்னாடி வரக்கூடிய ஆல்பபெட் லெட்டரையும் கான்சனன்ட் லெட்டருக்கு பின்னால வரக்கூடிய ஆல்பபெட் லெட்டரையும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டன் எழுத்துக்கள் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? சர்டன் எழுத்துக்கள் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு நாம என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா புதுசா வந்து ஒரு வார்த்தையை உருவாக்கணும். ஓகேங்களா? புதுசா வந்து என்ன ஒரு வார்த்தையை உருவாக்கணும். ஆனா அந்த வார்த்தையை உருவாக்கும் போது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஒரே ஒரு முறை தான் உபயோகிக்கணும். ஓகேங்களா? அந்த எழுத்த ஒவ்வொரு புது புது வார்த்தைகளை உருவாக்க அங்க எடுத்துக்கக்கூடிய அந்த 4 எழுத்துக்களையும் நான் என்ன பண்ணும் ஒவ்வொரு தடவை தான் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். திரும்பி ரிப்பீட்டட் லெட்டர்ஸே எடுத்துக்க கூடாது. இப்போ ஓக்கு முன்னாடி லெட்டர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா என் இல்லையா? ரைட், என். அதே மாதிரி ஈக்கு முன்னாடி லெட்டர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன டி.
உயிக்கு அடுத்த லெட்டர் என்னன்னு பார்த்தா டபிள்யூ, கரெக்ட்டுங்களா? எண்ணுக்கு அடுத்த லெட்டர் என்னன்னு பார்த்தா ஓ, ரைட்? ஸோ ஆக மொத்தம் என் டி டபிள்யூ ஓ, கரெக்டா? என் டி டபிள்யூ ஓ அப்படிதான் நமக்கு அடிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்கள ஒரு வார்த்தையா உருவாக்கலாம்னா டி ஓ டபிள்யூ என், டவுன் அப்படின்ற ஒரு எழுத்து தான் நம்மளால என்ன பண்ண முடியும், வார்த்தையை தான் நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா உருவாக்க முடியுது. வேற எதனா வந்து வார்த்தைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டா இருக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு இணைப்பான வார்த்தையோ அந்த மாதிரியான வார்த்தைகளா இருக்கக்கூடாது. ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தையா இருக்கணும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நமக்கு வந்து இங்க டவுன் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் அழகா நம்மளால என்ன பண்ண முடியுது, உருவாக்க முடியுது இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை வார்த்தைகளை உருவாக்க முடியுது, ஒரு முறை அந்த லெட்டர் பயன்படுத்தி நம்மளால ஒரே ஒரு வார்த்தையை தான் உருவாக்க முடியுது. ஸோ ஆன்சர் இஸ் ஒன். ஓகே, கிளியர்? புரிஞ்சுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ ஃபைண்டிங் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஃபைண்டிங் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில டைம் நமக்கு என்ன, சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் கம் வேர் வி ஹேவ் டு ஆன்சர் இஃப் வேர்ட்ஸ் given an option can be created using the letter of word given in question. For example, a question below from the following alternatives. Select the word which cannot be formed using the letter of given word. ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்க குடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை எழுத்துக்களை வச்சு என்னால வந்து உருவாக்க முடியாத ஒரு வார்த்தையா வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காங்க. அந்த வார்த்தை எந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேக்குறாங்க. ஓகேங்களா? இங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற வார்த்தை கொடுத்திருக்காங்களா, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளால உருவாக்க முடியாத வார்த்தை எந்த வார்த்தை அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கிறப்ப சென்டுன்னு எடுத்துக்கிறோம். சோ இங்க SCEND கரெக்டா இருக்காங்க, சென்டுன்னு எடுத்துக்கலாம். சோ சென்டுன்ற வார்த்தை நமக்கு என்ன வரும், வரும் இல்லைங்களா? சோ அதே மாதிரி சென்ட்னா SENT வரும், MEND மெண்டு வரும். ஆனா டென்ட்ன்றப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா TEN கொடுத்துருக்காங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல டி ஒரே தடவை தான் இருக்கிறாப்ல, இங்க 2 டி கொடுத்துருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம், நம்மளால மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு உருவாக்க முடியாது இன்னொரு வார்த்தை எந்த வார்த்தைன்னு பாத்தீங்கன்னாக்கா டென்ட். ஓகேங்களா? கிளியர்? ஸோ தேர் ஆர் வேரியஸ் எக்ஸாம்பிள் லைக் திஸ் எவ்ரிஒன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டைப். ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சதாவும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியக்கூடியதா தான் கேட்பாங்க. ஓகேங்களா? நமக்கு தெரியாததையோ இல்லை நம்மளால ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா கேட்க மாட்டாங்க. ஓகே, கிளியர்? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆக்சுவலி டேரக்டா கொஸ்டின்ஸ் போகலாம். In each of the following questions, choose one word which can be formed from the letter of the given word. So கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு என்ன ஒரு வார்த்தையை உபயோகிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, which means உபயோகிக்கக்கூடிய. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க ஃபார்ம் கேட்கல, இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய வார்த்தை தான் கேட்கறாங்க நமக்கு. ஓகேங்களா? டெஃபினட்டா கண்டினியூன்ற வார்த்தை வராது. ஓகேங்களா? கன்சைன்ஸ்ன்ற வார்த்தை வராது, கான்டென்ட்ன்ற வார்த்தை வருது. ஏன்னா அதுல ஈயே இல்ல. சோ வந்தா கான்ஸ்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் வரணும் இல்லைங்களா? ஏன்னா CONSTANCE கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? கான்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையா உருவாக்கலாம். ஓகே, ஸோ தேர் ஆர் ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க எழுத்துக்களை வச்சு நம்ம வந்து இங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் இல்ல கான்ஸ்டன்ஸ்ன்றப்போ வந்து பார்த்தோம்னா C 2 தடவை வந்துடுறாங்க.
கண்டென்ட்ல பார்த்தோம்னா CONTENT கண்டென்ட் கரெக்டா இருக்காங்க இல்லைங்களா? சோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க குடுத்திருக்கக்கூடிய எழுத்துக்களை மட்டும் வச்சு நம்ம உருவாக்கணும்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த வார்த்தை வரும் அப்படின்றது தான் கேள்வி இல்லையா? இப்ப குடுத்திருக்கிற எழுத்துக்களை மட்டும் வச்சுன்னா அப்ப டெஃபினட்டா நம்ம ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கண்டென்ட். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கண்டென்ட். ஓகேங்களா, கிளியர்? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆன்சர் இஸ் கண்டென்ட். In each of the following question, choose one word. ஓகேங்களா, choose one word which can be formed from the letter of the given word. So the quintessence அப்படின்ற வார்த்தையிலிருந்து நம்மளால ஓகேங்களா உருவாக்கக்கூடிய எழுத்தா வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த எழுத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேள்வி. ஓகேங்களா, சோ ஸ்காட்ன்றத நம்மளால உருவாக்க முடியாது, கோட்டுன்றதையும் உருவாக்க முடியாது, குவாய்ட், எஸ்டீம். ஓகேங்களா, குவாய்ட், எஸ்டீம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு என்ன விஷயம், இங்க இஎஸ்டிஇ இருக்காங்க, ஆனா எம்ன்ற மொத்தம் கிடையவே கிடையாது. ஸோ அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்னதான் இருக்கும்? டெஃபினட்டா இட் இஸ் குவாய்ட் தான் இல்லைங்களா? ரைட், ஆன்சர் இஸ் குவாய்ட். அடுத்த கொஸ்டின் போகலாம். So in each of the following question, choose one which can be formed from the letter of the given word. இங்க கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையை வச்சு உருவாக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்றது கேக்குறாங்க இல்லைங்களா? சோ அப்ப இந்த ரீனோகெராஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு என்ன வார்த்தையை உருவாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரீனல் அப்படின்ற வார்த்தையை உருவாக்க முடியாது. ஹிந்த் அப்படின்ற வார்த்தை ஏன்னா இங்க டீன்றவங்களே கிடையாது. ஷோர் அப்படின்ற வார்த்தையை உருவாக்க முடியாதுன்னா இங்க யூவே கிடையாது. ஸோ HORSE, ஸோ H இருக்காங்க, O இருக்காங்க, R இருக்காங்க, S'ம் இருக்காங்க, Eயும் இருக்காங்க. ஸோ அப்போ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ஸ் தான். ஓகே, கிளியர்? அடுத்து, in each of the following question, which one word cannot be made from letter of the given word? டார்னமெண்ட் அப்படின்ற வார்த்தையிலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, உருவாக்கவே முடியாது. ஓகேங்களா, வேர்ட் cannot be made from the letter of the given word. இங்க கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை வந்து நம்மளால உருவாக்க முடியாத வார்த்தை எதுன்னு கேக்குறாங்க. ஸோ ROTTEN உருவாக்க முடியும், NORMAN அதுவும் உருவாக்க முடியும். ஸோ இங்க MANOUEVRE here it comes. ஸோ மேனர்ன்ற வார்த்தை கூட உருவாக்கலாம். ஆனா இங்க மெனோவேர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா உருவாக்க முடியும். ஏன்னா இங்க யூன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்காங்க. பட் ஆனா இங்க ஈன்றவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எத்தனை தடவை வராங்க? ஈன்றவங்க ஒரே ஒரு தடவை தான் வர்றாங்க. ஆனா இந்த வார்த்தையில வந்து பார்த்தோம்னாக்கா ஈன்றவங்க வந்து ஏகப்பட்ட தடவை வந்திருக்காங்க. ஸோ அதுல தெரிஞ்சு போது இவங்க வரமாட்டாங்க அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெஃபினட்டா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த question. So in each of the following question, find one word which cannot be made from the letter of given word. Significant அப்படின்ற வார்த்தையில இருந்து நம்மளால உருவாக்க முடியாத ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ ஜெயண்ட் GIANT உருவாக்க முடியும். இன்சிக்னியா INSIGNIA அதுவும் உருவாக்க முடியும். இன்ஃபேண்ட் INFANT உருவாக்க முடியும். nascent NASCENT
இ இங்க ஈன்ற ஒரு எழுத்தே இல்ல சிக்னிஃபிகன்ட்ல. ஸோ நேசன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல டெஃபினட்டா நமக்கு இங்க மேல கொடுத்தக்கூடிய சிக்னிஃபிகன்ட் அப்படின்ற வார்த்தை வந்து உருவாக்கவே முடியாத ஒரு வார்த்தை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. In each of the following question, which one word can be made from the letter of the word given translocation? டால்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க கிரியேட் பண்ண முடியாது. ஒய் பிகாஸ் இங்க எம்ன்ற ஒரு லெட்டரே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லொகேஷன்ல இல்லவே கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் டால்கம். ஓகே, அடுத்து which one word can be formed from the following letterன்னு கேக்குறாங்க இல்லைங்களா. ஸோ இங்க கொடுத்துருக்கக்கூடிய எழுத்துக்கள் இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை எதுன்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு வார்த்தை எதுன்னு கேட்டா நம்ம என்ன பண்ணலாம்? சேஃப் கார்டா, ஐ திங்க் இது சேஃப் கார்டு. எஸ் ஏ எஃப் இ இருக்காங்களா? எஸ் ஏ எஃப் இ GUARD GUARD. ஸோ ஆன்சர் இஸ் சேஃப் கார்ட். டெஃபினட்டா ஸ்டாக்னேஷன் கிடையாது, இவங்களும் கிடையாது, கிராண்ட்சனும் கிடையாது, சுடோகிரீடும் கிடையாது இல்லைங்களா. ஸோ டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஃப் கார்டு தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா parking space. Okay, so parking space are huge areas of land used up by empty cars for hours for their passengers to return. ஓகேங்களா, வெயிட்டிங்கா waits for hours. ஓகேங்களா, ரெண்டுத்துல எது வருவாங்க அப்படின்றது தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கேள்வி. ஒன்னு அவைட்ஸா இல்ல வெயிட்டா அப்படின்றது. ஓகேங்களா, கிளியர்? அவைட்ஸா வெயிட்டா அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டெஃபினட்டா ஆப்ஷன் ஏ தான். பார்க்கிங் ஸ்பேஸ் ஆர் ஹியூஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் யூஸ்டு பை எம்டி கார்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஹார்ஸ் ஃபார் தேர் பேசஞ்சர்ஸ் டு ரிட்டர்ன். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். ஓகே, இங்க கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய எண்களை வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? ஒரு புது வார்த்தையை அசஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா மொத்தமா 8 பேர் இருக்காங்களா, ரைட்? ஸோ இந்த ரேலங் குவாட்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை வச்சு ஒரு புது வார்த்தையை உண்டாக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி ஸோ டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 டி
R A okay N then next வந்து பார்த்தோம்னா Q. ஸோ இந்த ஆர்டர் எங்க வராங்க பாருங்க 8 1 2 3 7. ஸோ the order is option B. ஓகேங்களா. ஸோ என்ன வார்த்தையை உருவாகி நிற்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு அடுத்து 6 இல்லைங்களா. ஸோ UIL. Okay. So the answer is option B. Let's move on to next option. ஸோ இங்க என்ன பண்றாங்க DAROBல 5 வார்த்தை இருக்காங்க. Now which of the following structure will give a meaningful wordன்னு கேக்குறாங்க. ஸோ எந்த ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு கொடுப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தட் BOARD 1 2 3 4 5 5 4 2 high 4 2 5 4 2 3 1. Answer is option C. Yeah, நோட் பண்ணிக்கோங்க. Next example போலாம். So if we arrange the following chained structure of letter TANLP, we will get a meaningful word. The last letters of that word will describe about a category of flowers. Okay. So வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஸோ இவங்க எழுதணும்னா PLANT. கடைசி 3 பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பூச்சியை பத்தி தான் வந்து சொல்றாங்க இல்லைங்களா. ஆண்ட் அப்படின்றவங்கள பத்தி சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் டெஃபினெட்லி வாட் நமக்கு the last 3 letters of the word will describe about a category of animals. Yes. நோட் பண்ணிக்கோங்க. Answer is animal. Move on to next question. Consider the following series of letters OTTOAM. Right, arrange can give a meaningful word of vegetable. What is the third letter from writing கேக்குறாங்க. ஸோ அப்படி ஒழுங்கா எடுக்கலாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வெஜிடபிளோட பேர் தராங்களாம். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ லைக் அவங்கள வந்து பாத்தீங்கன்னாக்கா வாட் இஸ் த தேர்ட் லெட்டர் ஃப்ரம் ரைட் பக்கத்துல இருந்து 3வது எழுத்து என்னன்னு கேக்குறாங்க இல்லைங்களா. ரைட். ஸோ இப்போ ரைட் பக்கத்துல இருந்து 3வது எழுத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டொமேட்டோன்னு வருவாங்களா. இப்போ 3வது இடத்துல யார் இருக்காங்க ஏ தான் இருக்காங்க. ஆன்சர் இஸ் ஏ. ஓகே கிளியர். So next question move on ஆகலாம். A chained structure of letters are numbered as 1 2 3 4 5 6 and 5 6. In the option for 4 possible arrangement of these letters are given. Choose the option so that it form a meaningful word கேக்குறாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 வார்த்தைகளை 5 எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 5 நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ 1 2 3 4 5.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எந்த வகையிலலாம் அரேஞ்ச் பண்ண நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனிங்ஃபுல்லான வார்த்தைகள் கிடைக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 எடுத்துக்கலாம். ஏ ஏஎஸ் அப்படியே ரிவர்ஸ்ல வராங்க. ஸோ சூட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 இருக்காங்க இல்லைங்களா? ஸோ 1 2 3 4 5 இவங்களும் சூட் ஆக மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 5 1 2 3 4 5 1 2 3ன்றப்போ எஸ் ஏ ஐ எல் டி எஸ் ஏ ஓகேங்களா? அடுத்து எல் எஸ்ஏஎல் டி டீக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒய் சால்ட்டி. ஸோ ஒரு அர்த்தமான வார்த்தையா வந்துட்டாங்க. சால்ட்டி அப்படின்ற வார்த்தையா வந்திருக்காங்க. இப்போ டெஃபினட்டா தேர்ட் வந்து ஆன்சர். அடுத்த ஒன் பார்த்தோம்னாக்கா 3 2 4 5 1 3 2 4 5 1னா ஒய் டி எஸ். ஆன்சர் இஸ் 4 5 1 2 3. கிளியர்? அடுத்த கொஸ்டின் போகலாம். If you make a meaningful word with the first, fourth, ninth and 14th letter of the word. First, fourth, so administration. Which of the following will be the third letter of that word from the right end of that word அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ண நம்மளால என்னென்ன வார்த்தைகளை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வச்சு ஃபார்ம் பண்ணலன்னா மினிஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஃபார்ம் பண்ணலன்னா இங்க ஈ கிடையாது. ஓகேங்களா? நம்மளால ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையா RATION அப்படின்ற வார்த்தையை உருவாக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேஷன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஷன் அப்படின்ற வார்த்தையை உருவாக்கலாம். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் வார்த்தை என்ன கேட்குறாங்க? ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் வார்த்தை இட் இஸ் ஐ ரைட். ஆன்சர் இஸ் ஐ. கிளியர்? ரைட் ஹேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் வார்த்தை என்னன்னு கேட்டாங்க. ஆன்சர் இஸ் ஐ. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் ஆகலாம். Word can be formed from the following லெட்டர்ஸ்ன்னு கேட்குறாங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இவங்களை வச்சு உருவாக்கலாம்னா COLLABORATION கொலாபரேஷன் அப்படின்ற வார்த்தை நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா உருவாக்க முடியும். ஓகேங்களா? கொலாபரேஷன்ற வார்த்தை மட்டும் தான் நம்மளால இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து உருவாக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் கொலாபரேஷன். தட்ஸ் இட் எவ்ரிவன். ஸோ வேர்ட் ஃபார்மேஷன் ஆகட்டும், நமக்கு ஆர்டர்ஸ் ஆகட்டும், இவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. வெரி சிம்பிள், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி டாபிக். தேங்க்யூ எவ்ரிவன்.